எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடு. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஹலோ வீரா, யூ தேர்? வீரா, இந்த ஆப்ரேஷனுக்காக 3 months ஒர்க் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சடனாக இதுக்காக இதையெல்லாம் என்னால் கால் ஆஃப் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு ட்ரை மை பெஸ்ட். நீங்கள் எதையும் ஸ்டாப் பண்ணாமல் ஸ்டிக் ஆன் டு தி ஆப்ரேஷன். நான் இன்னும் 30 minutes உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். அண்ட் ஹே, த பிளான் இஸ் நீ டிக்கி ஓப்பன் வச்சு எடு. ஃப்ரண்ட்ல ஷாட் எடுத்தாச்சு ஆல்ரெடி. பிரான்சிஸ்காக தான் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போடுறான். எல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண முடியலன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப்லாம் வர பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க, என்டர்டெயின்மெண்டா இருக்கும். ஃபுல்லா பாருங்க, வெரி என்டர்டெயின்மெண்ட். டிங் டிங் நாட்டிங்க இருப்போம். மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டா அதுக்கு எவ்வளோடா ஆச்சு? எதுக்கு? கடைக்கு காய்கறிக்கு 500 ரூபா மொத்தமா. காய்கறிக்கு 500 ரூபா ஆயிட்டு. இப்போ பிரான்சிஸ்காக தான் வெயிட்டிங். பிரான்சிஸ் வந்தாலும் நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 1:45 ஆயிட்டு. பாப்பா எத்தனை மணிக்கு வராருன்னு பார்ப்போம். பரவாயில்ல, என்ன ப்ரோ? 700 தான் சார். 1300 இருக்கா? 1300 இருக்கு. 600க்கு டீசல் போடணும். 600 போச்சுனாக்கா எவ்வளோ இருக்கும்? 700 இருக்கும். இந்த சாக்கு வச்சு இப்போ மட்டும் 30 ரூபா தான், அதிகமான அமௌண்ட்டே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காரு. மணி 2 ஆயிட்டு. இப்போ தான் வராரு. 2 ஆயிடுச்சு. மழை வர மாதிரி இருக்கு. ஆமாம், கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வர மாதிரி இருக்கு. நம்ம அங்கே போயிட்டு எப்படி என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியும், என்ன சம்பவம்னு சொல்லிட்டு. ஆமாம், பார்ப்போம். 2 மணி கிளம்புறோமா இல்லை 2:15 கிளம்புறோமானுங்கிறது அவர் வந்தால் தெரியும். ஓரளவு திங்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, கையில் என்னடா வச்சிருக்க குண்டு பையில, எனக்கும் கொஞ்சம் குத்துட்டு போடா. ஓகே, ட்ரிப் ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ரோ ஃப்ரான்சிஸ் ப்ரோ, ஏன் லேட் ஆகிட்டீங்க? ரொம்ப ஈஸியாக இருக்குது. லேட்டாக ஏன் வந்தீங்க சொல்லுங்க. லேட்டாக ஏன் வந்து சொல்லுங்க. டயானா லேட் பண்ணிட்டாரு. தயானா 1:10 வந்துட்டாராம். கேளு ஃபோன் பண்ண. தயானா 1:10 வந்துட்டேன்னு சொன்னார் என்கிட்ட. 1:30 மணிக்கு வந்தாரு. 1:30 மணிக்கு வந்தாலும் மணி இப்போ 2:15 ஆகுது. 2:15 வரைக்கும் என்ன பண்ணீங்க? வரவனா வாங்க போக வேண்டியதானே. குழம்புல போகிறேன். நானும் போட்டுறேன். ஓகேவா? என்ன வேணும்? வீடியோ மேன், கேமராமேன் சொல்லுங்க. பூண்டு உரிக்கலாம். வ்ளாக் பண்ணுறதா பூண்டு உரிக்கிறதா? பூண்டு உரிக்கணும். இல்லைன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஷனல் டிரைவர் யாராவது செருப்பெல்லாம் கைட்டு மரியாதை நான் கூட செருப்பு கைட்டி தான் ஓட்டேன். டோரை வேற பிடிக்கிறாரு. செருப்பு போட்டுனா ஓட்ட முடியாது உங்களாலலாம். ஏன் டிரைவர் நீ பக்கத்து ஆளுகளும் பார்க்காம வண்டி நியூட்ரல்ல இருக்கா, நீங்க கியர்ல மட்டும் உட்கார்ந்து போலாமா? யாரு பேய் இருக்குதா? வண்டி நியூட்ரல்ல இருக்கா, கியர்ல இருக்கா? நியூட்ரல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் போடு ப்ரோ. போட்டு சுத்தி கிளட்ச் எதுவும் தெரியாது. ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா? மக்களே, அந்த டியோ வண்டி பாருங்க. குறுக்க அந்த கௌஷிக் வந்தா எடுங்க. அது கூட தெரியல உங்களுக்கு வியூ. ரைட் ஹேண்ட் ஆக்டிவா இருக்கணும் பிரேக்குக்கு. பிரேக் டக்குன்னு அடிக்குது. வண்டி வலிச்சுன்னு போச்சுன்னா பிரேக் அடித்து ரைட் ஹேண்ட் மட்டும் நம்ம ஆக்டிவா இருக்கணும். ஓகே, போதும் என்ன பண்ணிக்கயா. இங்க எடுத்துட்டு போறாரு. வண்டி ஈஸி உள்ள போகுது. வண்டி ஈஸி சொல்ல போகுது. எப்படி ரிவர்ஸ் கியர்லாம் போட்டு வராரு. என்னங்க ஆயிடுச்சு? நீங்க யாரு? ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு மனிதனுங்க. ஃபோட்டோ எடுக்கணும், நிறைய ஃபோட்டோஸ் இருக்கணும், உலக புகழ் வாய்ந்த இடத்துக்கு போகணுங்கிறது தான் என்னோட ஆசையை. ஜீரோ பாத்திரம் கரெக்டா. போலாம்.
நம்ம எடுக்கலன்னு. நான் தான் இளையராஜான்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் தான் இளையராஜா. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா காருக்குள்ள ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. காருக்குள்ள இல்ல, பொன்னேரியில இருக்கோம். பொன்னேரியில இருக்கோம். பொன்னேரில இருந்து பொன்னேரி நம்ம பஜார்ல இருக்கோம். ஆமா, லோக ப்ரோ வந்து இப்ப பஜ்ஜி வாங்க போயிட்டு இருக்காரு. ஏற்காடு வந்துருவாரு. அந்த பஜ்ஜி வாங்க இவனுக்கு மட்டும் பாடு இருக்கு. 5 வேணும், 10 வேணும், 15 வேணும். ஆக்சுவலா கிளம்பு வந்து பாத்தீங்கன்னாக்கா 1:30 மணியா, 2 மணி 2:30 கிளம்பணும். கரெக்டா மணி இப்ப 2:45 ஆகுது. 2:45 ஆகுது. நாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் நாங்க இன்னும் கடக்கல. கடந்துட்டோம். ஒரு 5 மணிக்கு மதியானம் சாப்பாடு சாப்பிட்டோம். லேட் ஆகுது. இன்னும் 25 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. என்னால லேட் ஆகல. ஆமா, என்ன ரிலீவ் பண்ணது லேட். இல்ல இவர் வந்தா இந்த வீடியோவை யாரு 10,000 தடவை பாக்குறீங்களோ அவங்களுக்கு இந்த OnePlus ஃப்ரீங்க. OnePlus ஓட இவரும் ஃப்ரீ தாங்க. நீங்க கூட்டு போய் வீட்டு வேலை, அந்த மாதிரி துடைக்கிற வேலை, க்ளீன் பண்ற வேலை, எந்த வேலை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் தாராளமா. எல்லா வேலையும் செய்வாரு. அப்ப போய் ஒரு போலி வக்கீல் இருக்காரு. இந்த போலி வக்கீல கூப்பிட்டீங்கன்னா என்ன வேலை வேணா பாத்து கொடுப்பாரு. தேங்க் யூ யுவர் ஆனர், தேங்க் யூ. போலி டாக்டர் யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. இது எதுக்கு இருக்குன்னே தெரியாம இருக்குது ஒண்ணு. இன்னொருத்தர் வராரு, அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க பாத்தீங்க, பஜ்ஜியோட வாங்கிடுவாரு. போனவர் இன்னும் வரல. பசிக்குது பயங்கரமா. மதியானம் சோறு இன்னும் சாப்பிடல. மத்தியானம் சோத்துக்கு பதிலாக தான் பஜ்ஜி போட்டா சாப்பிட போறோம். அதாவது நைட்டு டின்னர் வந்து நாங்க 4 மணிக்கு சாப்பிடுவோம். ஆமா, நைட் டின்னர் மதியானம் சாப்பாடு தான். பிளான் போட்டவங்க ஒழுங்கா போடல. சாப்பிடுவோம். நைட் டின்னர் நாங்க 11 மணிக்கு சாப்பிட்டு ஜீரணமாகாம 3 மணிக்கு வராரு. பஜ்ஜோட வந்துட்டாரு. பஜ்ஜி எடுங்க. பஜ்ஜி கட்டுங்க. அவ்வளவு ட்ரிப் முடிஞ்சிச்சு. நாங்க வீட்டுக்கு போறோம். பாய் பாய். இதோட பழவேற்காடுல சந்திப்போம். ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாம் சூடுதான். பன்னிக்கறி ஒண்ணுதான் புளி. அதை தின்றது என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சேர்த்துலயே இருக்குதுனாலயா? நானும் வீடியோவும் ஆன் பண்ணல. வீடியோ ஓடுறதுன்னு தெரியல. எனக்கு யாரும் பிடிக்க மாட்டாங்க. நான் எவ்வளவு தூரம் தாண்டுறது? நான் என்ன பிடிச்சிக்குவா? அதான் கரெக்டா இருக்கு பேரு. பிரேம். யார் அது? பிரேம். பிரேம். எல்லாருக்கும் காது கேட்கலையா? சரிங்க பிரேம். அது அவனை ஓட்டுனார். அதான் வண்டி 80 வண்டி 140ல போக வைக்கவா? வேணாம். இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு என்ன ப்ரோ? 140 வரையும் 150 வரையும் போயிருக்கேன். நீ உருட்டு பாவும் வாய், நீ உருட்டு. இந்த ரோட்ல ப்ரோ? இந்த ரோட்ல இல்ல, பைபாஸ்ல 150 வரையும் போயிருக்கேன். அது என்ன ஒரு வண்டி எத்த புதுசுல போய் வந்து அதுக்கப்புறமா போனதில்ல. ஹரிச்சந்திர வில்லு அந்த பாட்டு போட்டா போகும். 140 போகும். போன் எடுத்து அந்த பாட்டு மணியானே போட்டும் போது மட்டும் போடக்கூடாது. பிரச்சனை எங்கேயாவது இருக்குன்னு வெயி, தம்பி அங்க இருக்கும். இல்ல அது இருக்கிற இடத்துல பிரச்சனை. என்னடே ஒரு சிங்கிள் டீம் அவன் இன்னும் திருந்தலமா. இதுக்கு முன்னாடி இவன் தான் சொன்னான். டைமிங் தான் மிஸ் பண்ணிட்டோம். என்ன வந்து வம்பிழுக்கிறான்? சாப்பிட்டு வர போறோம் தான் சொன்னாங்க. இப்ப கேட்டா பிளானுங்க. வெறும் மீனுங்க, வெறும் மீன் பச்சையா தான் சொல்றாங்க. தட்டு வாங்குற கடை முடிக்குது. இப்போ நம்ம எப்படி சாப்பிடுவோம்? தட்டு இல்லாம. இந்த கடை தான் மூடி இருக்கு. பக்கத்துல சாப்பிட்டீங்கன்னு இந்த வெள்ளை கதா இருக்காது ப்ரோ. கரெக்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. கொண்டாலே போட்டு சாப்பிடுவோம். மொத்தமா குழம்பு ஊத்திட்டு அப்படியே பிசைஞ்சிட்டு ஆளுக்கு ஒரு வாய் மார்க்கெட்ல புது பெயிண்ட் ஆஃப்ல இருந்து எப்படி அவங்க காட்டுவோம்? கார் பீட்டின்னு வரும் பாரியா? கார் பீட்டி அர்ஜுனர் வில்லு உள்ள வந்துட்டா பாரு. அர்ஜுனர் தான் என் போன்ல வைங்க.
இவன் பாத்தீங்கன்னா அஜினரி வில்லு சாங் போட முடியாது. நாங்க ஒரு பாட்டு பாடுறோம், என்ஜாய் பண்ணுங்க. அங்கின கிளிமியா கியா 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 ஏ கங்கின கிரியா எங்கின கிரியா ஐயா ஐயா ஓடி நானி நீ மணி என்ன ஆமா கிளட்ச் பிளேட்டே போகும். என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நாங்க அதை பண்ணல. வாய்ப்பு இருக்கா சார்? அது தெரியல, எங்க கையில கிடையாது அது. ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கா? ஸ்பீக்கர் எதுக்கு? பாட்டு வைக்க போறியா? பாட்டு வைக்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்க. போன் இது கார்பிடி நேம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு ட்ரிப்பு போட்டிருக்கானுங்க, ஆனா அத ஒழுங்காவும் சரி பண்ணல. ஒண்ணும் மதியானம் சோறு சாப்பிடல. போண்டா வாங்கி கொடுத்தாங்க, வடை வாங்கி கொடுத்தாங்க, அப்புறம் பஜ்ஜி இதுதான் வாங்கி கொடுத்தாங்க. சோறு சாப்பிடலங்க. ஸ்நாக்ஸ் சோறு இல்ல, ஸ்நாக்ஸ் மட்டும்தான். போன வாட்டி அந்த சைடு வந்து இப்படி திரும்பணும் இல்ல, இது இல்ல. இது உள்ள போகணும், அந்த இதுக்கு போறதுக்கு, கடை போறதுக்கு ஜாலியா இருக்கும். இதுதான் குத்தானு, வேற எதுவுமே சாப்பிடல. ஏடா விஜய் சுத்துல மட்டும் அழுக்குறானுங்க, அமுக்குறானுங்க. பிளான போட்டா கரெக்டா போயிட்டு வந்தோம்னா. ஓட்டம் எங்க? இதான் மாதா கோயிலு. இதான் மாதா கோயிலாம்பா, ஆனா கோயிலே காடும்பா. என்ன அங்க ஏதோ இருக்கு, அதெல்லாம் என்னன்னு தெரியல நமக்கு. அது என்னவோ தெரியலங்க. தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பா அந்த பஸ் டிரைவர் கிட்ட சண்டைக்கு போறாரு நம்ம வக்கீல். எதிர்க்க ஒரு பஸ். இப்போ ஒரு பாட்டு ஓடும், ஆனா நான் ஒரு பாட்டு பாடுறேன். வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றாய் போகலாம், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? பழவேற்காடுக்கு போறோம். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா ஓட்டு ஓடணும். அவனை ஓட்டை கொண்டு அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரான். போடா வண்டி ஓடுறான். அண்ணா அண்ணா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். இறங்குடா மென்டல். ஹலோ மிஸ்டர் பிரான்சிஸ், எங்க ஊருக்கு முன்னாடி ஓடுறீங்க சொல்லிட்டு போங்க. மீன் வாங்க போறோம். என்ன மீன்? சைஸ்க்கு மீன் எங்க இருக்கு வாங்க போறோம். ஆனா காசு மட்டும் பாக்கெட்ல கிடையாதுங்க. ஓசியில வாங்கிட்டு போறது வேடி பார்க்க வந்திருக்காரு. பூனை எப்படி ஒரு இதை தூக்கிட்டு ஓடும், அந்த மாதிரி தூக்கிட்டு ஓடும். ஓடுங்க ஓடுங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குற? கேமரா தமிழ் அவர்கிட்ட கேமரா ஹேண்ட் ஓவர் பண்றோம். மொதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் கஷ்டம். இப்ப சாருக்கு டவுனுக்குள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? சந்திரா, அந்த பையன் யாருன்னு தெரியுதா பாரு. தெரியலையே, யாரு? கண்ணாடி போடாத வந்துட்டான், யாருன்னு தெரியல, அதான் உன்னாண்ட கேட்டேன்.
வச்சிருக்கீங்க? இவரு அப்பப்போ நான் நல்ல யோசனை வரும்போது கெடுக்கிறதுக்குன்னே இவரை பக்கத்துல வச்சிருக்கேன். பிரான்சிஸ் காண தேடிட்டு இருக்காதீங்க, பிரான்சிஸ் இங்க இருக்காது. பில்கேட்ஸ், உங்களுக்கு தான் பில்கேட்ஸ் தெரியுமா? பில்கேட்ஸ் எப்படி பணக்காரானா? ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி ஐபோன் கண்டுபிடிச்சான்? மூளையை வச்சு தான் பில்கேட்ஸ் பணக்காரானா. மூளையை வச்சு தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோன் கண்டுபிடிச்சான். அந்த ஐபோன்ல எத்தனை அப்கிரேட் வந்துச்சு? 8+, இப்போ 10. அங்க போயிட்டு யாரோ ஒரு ஆண்டிட்ட பேசிட்டு இருக்காரு. ரெக்கார்ட்ல பாத்தீங்க. என்னவா தோணுது? எங்க பெரியமா ட்ரை பண்றேன், லைனே கிடைக்க மாட்டேது. இதுலயா? ஆமா, இனிமே இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. அடுத்து நான் எங்க நீ நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏற்றா போ. ஓகே யூடியூப்ல போடுறீங்களா? அந்த கன்றாவி கதை அடுத்த எபிசோட்ல வச்சுக்கலாம். அங்க எவ்வளவு பேர் நண்டு இருந்தது, உயிரோடு இருக்குது, அடிச்சு காட்டுது அந்த மீன் வேற நண்டு. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. பாரு ஒன்னும் திருட்டு பைய முள்ள மாதிரி பைய இவன் கூட சேராத. ஏ தம்பி, உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. ஆந்த எனக்கு சொல்லிருக்கு, இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. உங்களால முடியும், ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் எவ்வளவு வாங்குனீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வாங்கணும். ஓகே, அப்புறமா 1 கிலோ தான் வாங்கணும். மலை நல்லா இருக்கியா மலை? அதே மீனே. அது மீன்டா, வேற மீன்டா. இது கொஞ்சம் நீட்டா இருக்கும் மீன், கொஞ்சம் நீட்டா இருக்கும், கொஞ்சம் மூஞ்சி, அது மூக்கு இருக்கும், கண்ணு இருக்கும், வாய் இருக்கும். அது 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 வந்து அது வந்து தம்பி பாறை, இது அண்ணன் சூரை. ஸ்கூல்ல மனமா படிப்பேன். என் டீச்சர்லாம் மனமா சொல்லி தந்தா மனமா படிக்கணும்னு ஆசை எனக்கு ஏறல. அதுக்கு நான் என்ன பண்ணேன், வேற ஏதாச்சும் பண்ணிக்கலாம்ல. வேற தேனுவோர் வண்டு மருதனை உண்டு தீங்கே கிடந்ததை கண்டு காணுவோர் சம்பு விண்கண்ணை என்று தடங்கள் எடுத்து முன் பார்த்தார். மாணிக்கவாசர் பிறந்த ஊர் திருவாரூர். மாணிக்கவாசர் மன்னரின் தலைமை அமைச்சர் பணிபுரிந்த அரிமதன பாண்டியன். ஜீப் என்ன மொழியும் பார்த்தார், ஆங்கில மொழியும் பார்த்தார். கொடூரமா படிச்சேன், ஃபெயில் ஆயிட்டேன். என்ன பண்ண? பாறையா அது? தாமரை பாறையா? பெரிய பாறை, தாமரை பாக்குமா? தாமரை பாறையான்னு கேட்டேன். ராமர் பாறை, ராமர் பாறை. சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இக்னோர் பண்ணிட்டேங்க. அது எல்லாம் பாறை மீன்லாம் ஒரே வகை சேர்ந்ததோ? இது பக்கத்து வீடு, அதை ஏத்த வீடு வச்சுன்னு ஓடிடு. ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். முள் மீன் அது நீங்க ஐயா ருசி குழம்பு வச்சுருச்சுங்க. நேரங்கள் கழித்து நான் எடுக்கனவோ இந்த நான் தான் இந்த காசு மீன் போனால் மட்டும் இந்த மீன் பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சால் மட்டும் மீன் போகிறது பண்ணுறான் வந்ததுலேருந்து. ப்ரோ கண்டது இருக்கா?
நாட் இன்ட்ரெஸ்டிங் சொல்லுவாங்கல்ல. கன்டென்ட் எதுனா கேட்டாங்க கட் பண்ணி ரெண்டு பேர் சொல்லுவாங்களே என்ன சொல்லுவாங்க? பாயிண்ட் அவுட்னு அவங்க தான் அந்த ரெண்டு பேரு. பாயிண்ட் அவுட் மொத்தம் பேசுவாங்க. பாயிண்ட் அவுட்லாம் பேசுவாங்க. ஏன் நேரம் வரட்டும் நான். யோ பெரிய மனுஷன் எதுக்கு கூட்டிட்டு வந்தா பாயிண்ட் அவுட் பஞ்சாயத்து முடிய போகுது. பாயிண்ட் அவுட் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வாங்க. கொடுத்துட்டு அப்போ சில்லற மாத்தீங்களா ஃபர்ஸ்ட்? பர்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் வரைக்கும் போதே வந்த பர்ஸ் இது. அந்த பர்ஸ் இன்னமும் இந்த ஏவாள் வச்சு உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் 7 நாட்டு சனி சும்மா விடாது. நீ வர்றதை எதிர்பார்க்க மாட்டா, எதிர்பார்க்கறது வராது. எதிர்பார்த்து வராதுங்களா? ஆதாம் வந்து அவருதான் ஆதாம். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தேன்னா நேரங்கள் கழித்து. ஏ துர்கா, இந்த பாட்டு ஒண்ணு பாடுவல்ல, பாடு. போனா பாடுங்கறல்ல. சரி. கல்லுக்குள்ள